அரணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். வணக்கம், இது உங்கள் கவிதூஸ் வலையொலி. இப்போ இந்த நிமிஷம் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு இவங்களும் ஒரு காரணம். வழிகாட்டி, சரியான வழிகாட்டுதல், இந்த ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம அடைய நினைச்ச இலக்குகளை வெற்றிகரமாக அடைய முடியும். நம்ம பாதையை எளிமையாக கடக்க உதவுறவங்க இல்லை இவங்க, நமக்கு சரியான பாதையை காட்டுறவங்க இவங்க. இதோட முக்கியத்துவம் ஒரு சிலரை தவிர யாருக்கும் தெரியறதில்லை. அதுக்கு காரணம் இதோட நன்மைகள் பற்றின விழிப்புணர்வு இல்லாதது, வழிகாட்டுதலுக்கான வாய்ப்புகள் கிடைக்காதது, வெளிப்பாடு இல்லாமை, இதெல்லாம் தான். என்னோட வாழ்க்கையிலுமே இப்படி ஒரு வழிகாட்டி இருந்ததுனால தான் என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நிச்சயம் இந்த ஒரு கட்டத்தை தாண்டி தான் வந்திருப்போம். அதாவது 2 வழியாக பிரிகிற சாலையோட ஆரம்பத்தில் நிற்கிறது. அதில் ஒன்று நமக்கான பாதையாக இருக்கும். அந்த பாதையை தேர்வு செய்கிறது தான் சவால்லையே சவாலாக இருக்கும். இப்படி ஒரு கட்டத்தில் தான் என் வழிகாட்டி எனக்கு சொன்னது, முதல் வழியை தேர்வு பண்ணிங்கன்னா சுகமாக வேலை செய்யலாம், ஆனால் வளர்ச்சி இருக்காது. அதுவே 2வது வழியை தேர்வு பண்ணிங்கன்னா ரொம்பவே சவாலாக இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற வளர்ச்சியும் இருக்கும். நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் 2வது வழியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கான பயிற்சியும் முழு ஆதரவையும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். நல்லா யோசித்து உங்கள் முடிவை சொல்லுங்கன்னு சொன்னார். சவால்கள் இல்லாத வாழ்க்கை பாதை எங்கே தான் இருக்குது, ஆனால் வளர்ச்சி இல்லாத ஒரு பாதையை கனவில் கூட நினச்சி பார்க்க முடியல. நான் யோசிக்கவே இல்லை. அவர் சொன்ன அடுத்த நொடியே என்னோட முடிவை சொல்லிட்டேன். சவால்களை விட அந்த பாதையில் இருக்கிற வளர்ச்சி தான் என் கண்களுக்கு தெரிஞ்சுது. நான் என்னோட பணியில் திறம்பட செயல்படுறதுக்கு முறையான பயிற்சியும் ஊக்கமும் கொடுத்தாரு. அதே மாதிரி இனி வரும் காலத்தில் என்ன சந்தைப்படுத்துதல் பெரிய அளவில் வளர்ந்து வர ஒரு தொழிலாக இருக்கும், இனி அதை நோக்கியும் பயணம் பண்ணுங்கன்னு வழிகாட்டினார். இதுதான் என் வாழ்க்கையோட திருப்பு முனையினே சொல்லலாம். இங்கேருந்து தான் என்னோட வளர்ச்சிக்கான பயணமே ஆரம்பிச்சுது. இதே மாதிரி எங்கள் அக்காவும் அவங்க அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கும் என்னோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு சரியான வழிகாட்டி இருந்திருந்தா இன்னமும் என் துறையில் என்னால் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும். நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு முட்டி மோதி வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு. என்னதான் அடிப்படை கணக்கியல் படிச்சுட்டு வந்தாலுமே கணக்கியலில், அதுவும் ஒரு மென்பொருளில் முதல் முறையாக நடைமுறையில் பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லி கொடுக்காம அதோட தாக்கம் என்னன்றதையும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எந்திரத்தை போல் வேலை செய்கிற உணர்வு தான் எனக்கு இருந்தது. ஒரு மென்பொருளில் கணக்கியல் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராங்களே தவிர அதை எதுக்கு பண்ணுறோம், அதனால் என்ன பயன், ஒருவேளை அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதெல்லாம் சொல்லித்தர்றதில்ல. அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிருந்திருக்கலாம். இதையும் தாண்டி சரி நம்மளே கற்றுக்கலான்னு முயற்சி பண்ணாலும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறத விட கொடுக்கறதில்லன்னு சொல்லணும். இப்படி ஒரே வேலையை நீண்ட காலத்துக்கு, அதுவும் எந்த ஒரு புதிய கற்றலும் இல்லாமல் ஒரு தரவு உள்ளீட்டாளரை போல் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் ஒரே நிலையிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு கட்டத்தில் ஒரு வழிகாட்டி இருந்திருந்தா இந்த சவாலை எதிர்கொள்ளவும் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் எனக்கு பல வழிகள் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, புதிய வாய்ப்புகளுக்கான சரியான வழிகாட்டுதலும் கிடச்சிருக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னமும் என் துறையில் சிறப்பாகவே என்னால் செயல்பட்டிருக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ அதை தான் நான் என்னோட அணிக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் எனக்கு தானாகவே அமைஞ்சது. என்னோட அக்காவுக்கு இப்படி ஒரு வழிகாட்டுதல் அமையாதது. சிலருக்கு வழிகாட்டியே இருந்தாலும் அதை சரியாக செயல்படுத்திக்க தெரியாது. ஒரு சிலருக்கு இதை பற்றியே தெரியாது. நீ சொல்கிறதும் சரிதான், ஒரு வழிகாட்டி இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் அப்படி ஒரு சூழலே இல்லையே, இதில் எங்கேருந்து ஒரு வழிகாட்டியை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான வழிகாட்டின்றவங்க இறக்கத்தில் நம்மளை தூக்கி விடுறவங்களும் ஏற்றத்தில் நம்மளை கொண்டாடுறவங்களும் தான். இவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நம்ம தொழில் வாழ்க்கையை சேர்ந்த ஒருத்தராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி பார்த்தா தட்டி கொடுக்குற அப்பாவும் வழிகாட்டி தான், அன்பு காட்டுற அம்மாவும் வழிகாட்டி தான், படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியரும் வழிகாட்டி தான், தோள் கொடுக்குற தோழனும் வழிகாட்டி தான். நீங்கள் கேட்குறதுக்கு தயங்கினாலும் உங்கள் உள் மனசு சொல்லும், இவங்க கிட்ட கேட்டால் நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு. இவங்களும் வழிகாட்டி தான். எதுனாலும் முதல்ல இவங்க கிட்ட தான் போய் நிற்போம். இவங்களும் வழிகாட்டி தான். நம்ம பணியிடத்துலேயும் சரி, நம்மளை சுற்றியும் சரி, இந்த மாதிரி வழிகாட்டிங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அகக்கண்களுக்கு அவங்க தெரியணும்னா முதல்ல நமக்குள்ளேயே ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி இருந்தாவே நம்ம கண்கள் தானாக அவங்கள தேடி போகும்.
அவங்க கண்களும் உங்களை தேடி வரும். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லட்டுமா? இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கதைன்னு கேட்குறீங்களா? இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். கிருஷ்ணர் நினச்சிருந்தா பாரத போரே இல்லாமல் செஞ்சுருக்கலாம். ஏன் கௌரவர்களுக்கு அவரே தண்டனையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் பாண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருந்து வழிகாட்டினார். கிருஷ்ணரோட வழிகாட்டுதல் இல்லாமல் பாண்டவர்களால் பாரத போரில் வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதே பாரத போரில் கடைசி நேரத்தில் கிருஷ்ணரோட உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்த போதும் பாண்டவர்கள் தனிச்சு போரிட்டு வெற்றி பெற்றாங்க. இப்போ நமக்கு தோணலாம், பாண்டவர்களுக்கு இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் வழிகாட்டுதல் தேவை. ஆனால் இப்படி ஒரு கட்டத்திலேயே வழிகாட்டுதல் இல்லாமல் பாண்டவர்களால் ஜெயிக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு வழிகாட்டின்னு? பாண்டவர்களுக்கு கடைசி நேரத்தில் வேணால் கிருஷ்ணரோட வழிகாட்டுதல் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவர் வழி நடத்தினது தான் வழிகாட்டுதலே கிடைக்காத நேரத்துலேயும் அவங்களால சொந்தமாக செயல்பட முடிஞ்சுது. பாரத போர்லேயும் வெற்றி பெற முடிஞ்சுது. ஒரு வழிகாட்டி இல்லாமல் வெற்றி பெற முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு வழிகாட்டியும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் இந்த மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியுன்றதுக்கு நம்ம புராணங்களே சாட்சி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நமக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட இருந்தும் கற்றுப்போம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா கற்போம் கற்பிப்போம். அடுத்த காணொளியில் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும், மற்ற நிலையாமை காணப்படும் என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.